ஒரு மரபணு திடீர் மாற்றம் மூலக்கூறு மட்டத்தில் எதை உள்ளடக்கியது? ஏ. கார்போஹைட்ரேட் அமைப்பில் மாற்றங்கள். பி. நைட்ரஜன் காரங்களில் மாற்றங்கள். சி. அமினோ அமில வரிசையில் நேரடியாக மாற்றங்கள். டி. லிப்பிட் கலவையில் மாற்றங்கள். சரியான பதில் பி. நைட்ரஜன் காரங்களில் மாற்றங்கள். 6. சரியான விடை. டிஎன்ஏ மூலக்கூறில் உள்ள நைட்ரஜன் காரங்களின் வரிசையில் ஏற்படும் மாற்றமே மரபணு திடீர் மாற்றம் எனப்படுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் நியூக்ளியோடை வரிசையை மாற்றி அமைக்கிறது. படும் ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறிய ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சமமாக இல்லாவிட்டால் என்ன நிகழ்கிறது? ஏ. ராலே சிதறல், ரேலே ஸ்கேட்டரிங். பி. மீட்சி சிதறல், இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சி. மீட்சியற்ற சிதறல், இனெலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். டி. மீ சிதறல், மை ஸ்கேட்டரிங். சரியான பதில் சி. மீட்சியற்ற சிதறல், இனெலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சரியான விடை சி. சோகஸ்மெலி படும் ஒளியின் ஆற்றலும் சிதறிய ஒளியின் ஆற்றலும் மாறுபட்டிருந்தால் அது மீட்சியற்ற சிதறல் எனப்படும். இராமன் விளைவு என்பது மீட்சியற்ற சிதறலுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். எந்த தாவர ஹார்மோன் வாயு ஹார்மோன் என்று விவரிக்கப்படுகிறது? ஏ. இத்திலீன், எத்திலீன். பி. ஏயுபியூஏ, அபா. சி. ஜிப்ரலின்கள், ஜிப்ரலின்ஸ். டி. ஆக்சின்கள், ஆக்சின்ஸ். சரியான பதில் ஏ. எத்திலீன், எத்திலீன். எத்திலீன் என்பது தாவரங்களில் காணப்படும் ஒரே ஒரு வாயுநிலை ஹார்மோன் ஆகும். இது பழங்கள் பழுப்பதற்கும் இலைகள் மற்றும் கனிகள் உதிர்வதற்கும் முக்கிய காரணமாகிறது. பி. ஏயுபியூஏ, அபா என்பது ஒரு வளர்ச்சி அடக்கி மற்றும் அழுத்த ஹார்மோன் ஆகும். மின்திறன் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ. பாயும் மின்னோட்டத்தின் அளவு. பி. மின் ஆற்றல் நுகர்வு வீதம். சி. சேமிக்கப்பட்ட மொத்த மின் ஆற்றலின் அளவு. டி. மின் ஓட்டத்திற்கான எதிர்ப்பு. சரியான பதில் பி. மின் ஆற்றல் நுகர்வு வீதம். சரியான விடை பி. சோகஸ்மெலி மின்திறன் டி என்பது மின் ஆற்றல் நுகரப்படும் வீதம் அல்லது வேலை செய்யப்படும் வீதம் என வரையறுக்கப்படுகிறது. PWT. இதன் சி அலகு வாட் ஆகும். இது மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தின் பெருக்கற்பலனுக்கு சமம். P6. படிநிலை அமைப்பில் திசுக்களுக்குப் பிறகு நேரடியாக வரும் அமைப்பு நிலை எது? ஏ. உயிரி. பி. உறுப்பு மண்டலம். சி. உறுப்பு. டி. செல். சரியான பதில் சி. உறுப்பு. உயிரியல் படிநிலையில் செல்கள் இணைந்து திசுக்களையும் திசுக்கள் இணைந்து உறுப்புகளையும் ஆர்கன்ஸ் உருவாக்குகின்றன. ஒவ்வொரு உறுப்பும் உடலில் ஒரு குறிப்பிட்ட முக்கிய பணியை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி வாயு அமெரிக்காவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. உறிஞ்சி வாயு, சக்ஷன் கேஸ். பி. மர வாயு, வுட் கேஸ். சி. இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ். டி. உயிரி வாயு, பயோகாஸ். சரியான பதில் பி. மரவாயு, வுட் கேஸ். உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ், அமெரிக்காவில் பொதுவாக மரவாயு, வுட் கேஸ் என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இது பெரும்பாலும் மரக்கட்டைகளை எரிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. இது கார்பன் மோனாக்சைடு மற்றும் நைட்ரஜன் வாயுக்களின் கலவையாகும். இ மற்றும் ஓ இலிருந்து உருவாகும் நிறமற்ற தயாரிப்பு எது? ஏ. நீர், வாட்டர். பி. ஹைட்ரஜன் வாயு, ஹைட்ரோஜன் கேஸ். சி. ஆக்சிஜன் வாயு, ஆக்சிஜன் கேஸ். டி. துத்தநாக சல்பேட், ஜிங்க் சல்பேட். சரியான பதில் ஏ. நீர், வாட்டர். எலக்ட்ரான்கள் மற்றும் ஆக்சிஜன் அயனிகள் இணையும் வேதிவினைகளில் நீர் ஒரு நிறமற்ற இறுதி விளைபொருளாக உருவாகிறது. நீர் ஒரு நடுநிலையான மற்றும் நிறமற்ற திரவமாகும். பி. ஹைட்ரஜன் வாயு என்பது ஏற்றிரண்டு மூலக்கூறு, இது நேரடி விளைபொருள் அல்ல. எத்தில் எத்தனோயேட் எந்த வகை சேர்மம்? ஏ. எஸ்டர், ஈஸ்டர். பி. ஈதர், ஈதர். சி. கார்பாக்சிலிக் அமிலம், கார்பாக்சிலிக் ஏசிஐ. டி. ஆல்கஹால், ஆல்கோஹல். சரியான பதில் ஏ. எஸ்டர், ஈஸ்டர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி எத்தில் எத்தனோயேட் என்பது ஒரு எஸ்டர், ஈஸ்டர் ஆகும். இது கார்பாக்சிலிக் அமிலம் மற்றும் ஆல்கஹால் வினைபுரிவதால் உருவாகிறது. எஸ்டர்கள் பொதுவாக இனிமையான பழ வாசனை கொண்டவை. பி. ஈதர்கள் ROR என்ற பிணைப்பைக் கொண்ட வேறுபட்ட சேர்மங்கள்.
எந்த வகை சிதறலில் படுகின்ற கற்றையின் ஆற்றலும் சிதறிய கற்றையின் ஆற்றலும் வேறுபட்டதாக வரையறுக்கப்படுகிறது? ஏ. மீட்சிச் சிதறல், இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். பி. மீ சிதறல், மை ஸ்கேட்டரிங். சி. ஒத்ததிர்வு சிதறல், ரெசோனன்ஸ் ஸ்கேட்டரிங். டி. மீட்சியற்ற சிதறல், இனலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். சரியான பதில் டி. மீட்சியற்ற சிதறல், இனலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். 10. சரியான விடை. தி சோகஸ்மேலி மீட்சியற்ற சிதறலில் படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் மாறுபடுகின்றன. இது ராமன் விளைவு போன்ற நிகழ்வுகளில் காணப்படுகிறது. இதில் ஆற்றல் இழப்பு அல்லது அதிகரிப்பு ஏற்படுவதால் அதிர்வெண்ணிலும் மாற்றம் உண்டாகிறது. தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தத்தின் வட துருவம் புவியியல் வடக்கே நோக்கியிருந்தால் இது எதற்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. காந்தத் தெவிட்டல். பி. காந்தத் தூண்டல். சி. காந்த விலக்கு விசை. டி. திசை காட்டும் பண்பு. சரியான பதில் டி. திசை காட்டும் பண்பு. 2. புவி ஒரு மிகப்பெரிய காந்தமாகச் செயல்படுவதால் தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் புவியின் காந்த புலத்திற்கு ஏற்ப வடக்குதற்காக திரும்புகிறது. இது காந்தத்தின் திசை காட்டும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது. காடழிப்பின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளில் ஒன்று என்ன? ஏ. மேம்பட்ட காற்றின் தரம். பி. அதிகரித்த மண் வளம். சி. நீரைத் தக்கவைத்தல். டி. உயிரினங்களின் இழப்பு, லாஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். சரியான பதில் டி. உயிரினங்களின் இழப்பு, லாஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். 1. காடழிப்பு விலங்குகளின் இயற்கை வாழிடங்களை அழிப்பதன் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை குறைத்து உயிரினங்களின் இழப்பிற்கு வழிவகுக்கிறது. 2. ஏ. காடழிப்பு கார்பன் டை ஆக்சைடை அதிகரித்து காற்றின் தரத்தை குறைக்கிறது. சைலமும் புளோயமும் மாற்று ஆரங்களில் அமைந்திருந்தால் எந்த வகையான வாஸ்குலார் கற்றை உருவாகிறது? ஏ. ஒன்றிணைந்தவை, கன்ஜாயிண்ட். பி. இருபக்க ஒருங்கமைந்தவை, பைகோலேட்ரல். சி. சூழ்ந்தமைந்தவை, கன்சென்ட்ரிக். டி. ஆரப்போக்கு அமைந்தவை, ரேடியல். சரியான பதில் டி. ஆரப்போக்கு அமைந்தவை, ரேடியல். சரியான விடை டி. சோகஸ்மேலி சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் அடுத்தடுத்து அமைந்திருப்பது ஆரப்போக்கு வாஸ்குலார் கற்றை எனப்படும். இது பொதுவாக தாவர வேர்களில் காணப்படுகிறது. தவறான விடைகள். ஏ. ஒன்றிணைந்தவை என்பதில் சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அமைந்திருக்கும். பெருமுனையால் கட்டுப்படுத்தப்படும் செயல் வகை எது? ஏ. அனிச்சை செயல்கள், இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். பி. தன்னிச்சையான பதில்கள், ஆட்டோனாமிக் ரெஸ்பான்சஸ். சி. அனிச்சை செயல்கள், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். டி. தன்னிச்சை செயல்கள், வாலண்டரி ஆக்ஷன்ஸ். சரியான பதில் டி. தன்னிச்சை செயல்கள், வாலண்டரி ஆக்ஷன்ஸ். சரியான விடை தி சோகஸ்மெலி பெருமூளை என்பது மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும். இது சிந்தனை, நினைவாற்றல் மற்றும் தன்னிச்சை தசை இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. நாம் திட்டமிட்டுச் செய்யும் அனைத்து செயல்களும் பெருமூளையின் மூலமே ஒருங்கிணைக்கப்படுகின்றன. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள இரைச்சல் மாசுபாட்டின் ஆதாரம் பின்வருவனவற்றில் எது? ஏ. பாயும் ஆறுகள். பி. பரபரப்பான சாலைகள். சி. கிசுகிசுக்கும் காற்று. டி. அமைதியான நூலகங்கள். சரியான பதில் பி. பரபரப்பான சாலைகள். 4. சரியான விடை டி. சோகஸ்மெலி அதிகப்படியான வாகன போக்குவரத்து மற்றும் ஹாரன் சத்தங்கள் நிறைந்த பரபரப்பான சாலைகள் இரைச்சல் மாசுபாட்டின் முக்கிய ஆதாரங்களாகும். இது மனிதர்களுக்கு காது கேளாமை மற்றும் மன அழுத்தம் போன்ற உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. ஹைட்ரஜன் குண்டில் இணைவுச் செயல்முறையைத் தொடங்க என்ன தேவைப்படுகிறது? ஏ. உயர் வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தம். பி. சாதாரண வளிமண்டல நிலைமைகள். சி. மிக அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தம். டி. குறைந்த வெப்பநிலை மற்றும் உயர் அழுத்தம். சரியான பதில் சி. மிக அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தம். 8. ஹைட்ரஜன் குண்டில் அணுக்கரு இணைவு வினை நடைபெற தேவையான மிக அதிக வெப்பநிலையை உருவாக்க ஒரு அணுக்கரு பிளவு, அணுகுண்டு, பயன்படுத்தப்படுகிறது. மிக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தில் மட்டுமே லேசான அணுக்கருக்கள் இணைந்து ஆற்றலை வெளியிடும். காரக் கரைசலில் நீல லிட்மஸ் தாளுக்கு என்ன நேரிடும்? ஏ. அது மஞ்சளாக மாறும். பி. அது எந்த மாற்றத்தையும் காட்டாது. சி. அது பச்சையாக மாறும். டி. அது சிவப்பாக மாறும். சரியான பதில் பி. அது எந்த மாற்றத்தையும் காட்டாது. சரியான விடை பி.
அது எந்த மாற்றத்தையும் காட்டாது. காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும் பண்பு கொண்டவை, ஆனால் அவை ஏற்கனவே நீல நிறத்தில் உள்ள லிட்மஸ் தாளில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இது காரங்களின் அடிப்படை வேதியியல் பண்பாகும். கன அளவு சதவீதத்தை கணக்கிடுவதில் சூத்திரத்தில் உள்ள கரைபொருளின் கன அளவு என்பது எதை குறிக்கிறது? ஏ. கரைசலின் மொத்த கன அளவு. பி. கரையும் பொருளின் கன அளவு. சி. கொள்கலனின் கன அளவு. டி. கரைக்கும் பொருளின் கன அளவு. சரியான பதில் பி. கரையும் பொருளின் கன அளவு. சரியான விடை பி. சோகஸ்மேலி கன அளவு சதவீதம் என்பது ஒரு கரைசலில் கரைந்துள்ள திரவ கரைபொருளின் அளவை குறிக்கிறது. சூத்திரத்தில் கரைபொருளின் கன அளவு என்பது நாம் கரைக்கும் குறிப்பிட்ட திரவத்தின் அளவாகும். ஆல்கீன்கள் மற்றும் ஆல்கைன்களுக்கு பெயரிடும் பின்னொட்டை தீர்மானிக்க எதை கண்டறிய வேண்டும்? ஏ. அருகில் உள்ள வினைச்செயல் தொகுதி. பி. இரட்டைப் பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு. சி. மிக நீளமான கார்பன் சங்கிலி. டி. ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை. சரியான பதில் பி. இரட்டைப் பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு. 2. கரிம வேதியியலில் ஆல்கீன்கள் ஆல்கீன்ஸ் இரட்டைப் பிணைப்பையும் மகிழ்ச்சியான ஸ்மெலி ஆல்கைன்கள் ஆல்கைன்ஸ் முப்பிணைப்பையும் கொண்டுள்ளன. இந்த பிணைப்புகளின் அடிப்படையில் முறையே ஈன் எனே மற்றும் ஐன் எனே என்ற பின்னொட்டுகள் பெயரிடப்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?